அன்புக்குரியவர்களே, தேர்தல் குறித்தும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய அணுகுமுறை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேர்தலில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிக்க வேண்டியது கட்டாயம். அது அவருடைய உரிமை. அது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். விருப்பமான தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது குடிமகனுடைய கடமை. அது கிறிஸ்தவர்களும் இந்திய குடிமகனாக இருக்கிறபடியால் அதை செய்ய வேண்டும். அது ஒரு மனிதன் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறானோ, அவருடைய பார்வையில் யார் சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தெரிவு செய்யலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய அநேக பதட்டங்கள், பயங்கள் நிலவியுள்ளது. இது தேவையற்ற ஒரு காரியம். குறிப்பிட்ட ஒரு ஆட்சி அகன்றால் நாட்டில் எல்லாம் நலமாக இருப்பார்கள். ஆகவே கடவுளிடத்திலேயே இந்த ஆட்சி அகன்று இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதாக ஜெபம் செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். தேர்தலுக்காக ஜெபிப்பது தவறல்ல. தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், நீங்கள் விரும்புகிற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் விரும்பாதவர்களாக இருந்தாலும். காரணம் அது குறித்து வேதம் சொல்லுகிறது. சமாதானத்துடன் நாம் நல்ல விதத்திலே வாழ்வதற்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது யார்? நல்ல ஒரு ஆட்சியாளர் இருந்தால் மட்டுமல்ல, கெட்ட ஆட்சியாளர்கள் இருந்தாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நல்ல கெட்ட என்பதெல்லாம் நம்முடைய பார்வையில் தான். பல வேளைகளே நாம் நல்லவர்களாக நினைக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டன வரையில் நமக்கு தெரிந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நாம் நல்லவர்களை கெட்டவர்களை தீர்மானிக்கிறோம். அதிலே மிகுந்த கெட்டவர்கள் உண்டு, குறைந்தபட்ச கெட்டவர்கள் உண்டு. அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர இன்றைக்கு அரசியலில் போட்டியிடுகிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் 100% மக்களுக்கு சேவை செய்கிறவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே இந்த குறிப்பிட்ட ஆட்சி அகன்று இந்த ஆட்சி வந்தால் நான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும், அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி தவறான நம்பிக்கை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்காக ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அது தவறான ஜெபமாகவும் அமையும். குறிப்பாக கடந்த அமெரிக்கா அதிபர் தேர்தலிலே பல தீர்க்கதரிசிகள் என்று அறியப்படுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் எல்லாம் ட்ரம்ப் வருவதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அதற்கென்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அது நடந்ததா? இல்லை. இப்பொழுது தேவனுடைய நாமம் பிரஜாதிகள் மத்தியிலே கேள்விக்குறியானது. அப்படி ஒரு குறிப்பிட்ட இந்த அரசாங்கம் மாறி இன்னொரு அரசாங்கம் வருவதுதான் தேவனுடைய சித்தம், அல்லது இந்த அரசாங்கம் நிலைத்திருப்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி மக்களை தவறான வழிக்கு நடத்துகிற ஊழியக்காரர்களின் வேஷத்தை தரித்தவர்களிடத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை அறிவு என்னவென்றால், நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உலகத்திலே ஒரு இந்த குறிப்பிட்ட ஆட்சி வந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள் என்றுதான் சொல்லிவிட முடியாது. அவர்களும் தவறான விதத்திலே செயல்பட வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வேதத்திலிருந்து உதாரணத்தை பார்ப்போமே. வேதத்திலே நியாயாதிபதிகளின் காலம் இருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி கீழாக மக்கள் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவனுடைய பிள்ளைகள் மோசமானவர்களாக காணப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் என்ன செய்து நினைத்தார்கள்? இந்த நியாயாதிபதிகளின் காலம் இப்படி இருக்கிறதுனால்தான் எங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கவில்லை. ஒருவேளை இந்த நியாயாதிபதிகளின் ஆட்சி முடிவிட்டு மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் உள்ளது ராஜா எங்களை ஆட்சி செய்தால் எங்களுக்கு எல்லாம் சுபிட்சம் பிறக்கும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ராஜா வேண்டும், இந்த நியாயாதிபதிகள் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று முறையிட்டார்கள். ஆண்டவர் ராஜாவை கொடுத்தார். என்ன ஆயிற்று? இஸ்ரவேல் நிலைமை சரியானதா? இல்லை. ராஜாக்கள் சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள், அநேகர் கெட்டவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் முதல் ராஜாவாகிய சவுலே கெட்டவனாகத்தான் இருந்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் அப்படி கேட்டது ஆண்டவருக்கு துக்ககரமாக இருந்தது. ஆகவே ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? சில கெடுதல்கள் ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக இந்த கட்சிக்கு பதிலாக இந்த கட்சி தான் ஆண்டவருடைய சித்தம் என்பதாக நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில எந்த மனிதர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தான் காணப்படும். இந்த பூமி காரணம், இந்த பூமி பாவம் நிறைந்தது. ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே நிலையான ஆட்சியை வாக்களிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது கூட ரோம ஆட்சி, கொடுங்கோலான ரோம ஆட்சி முறை நடைபெற்றது. அவர்கள் கொடுங்கோல் மட்டுமல்ல, சர்வாதிகாரம் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை முறை கூட கேடாகத்தான் இருந்தது. தவறான பாலியல் உறவு போன்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய வழக்கத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்சி அகற்றும்படியாக இந்த பூமிக்கு வரவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூட அநேகர் அதற்காகத்தான் வந்தார்கள், அவரை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாகுவார்,
இந்த ரோமர்கள் கையில் இருந்து எங்களை விடுவிப்பார் என்பதற்காகவே அனைவர் வந்தார்கள். ஆனால் அவர்கள் இருந்தபடியெல்லாம் ஆண்டவர் விலகி போனார். சீடர்கள் கேட்டார்கள், இக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரு அரசியல் மாற்றம் தான், ஆட்சி மாற்றம் தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து ஒன்றுமே பேசவில்லை. ஆண்டவர் அதை குறித்து அவர்களுக்கு வாக்கு கூட கொடுக்கவில்லை. ஆனால் மாறாக ஆண்டவர் எதை சொன்னார்? என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. ஆண்டவர் முக்கியமாக வந்த நோக்கம் என்ன? பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளாக இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் அல்லவா? பாவ கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், தவறான மூட நம்பிக்கைகள், இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளாக சிறை பெற்றிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அதாவது பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே இணைப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மக்கள் இந்த பூமியிலே ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார் என்பதாக நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த ஆளுகை செய்வார். அப்பொழுது மாத்திரமே பூமியிலே நீதி நியாயங்கள் சரியாக கடைபிடிக்கப்படும், நீதியான ஆட்சி நடைபெறும். அப்பொழுதுதான் சரி ஆட்சி முறை என்றால் என்ன என்பதற்கு உதாரணமாக விளங்கும். மற்றபடி இந்த பூமியில எந்த ஒரு மனிதர் வந்தாலும் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் அல்லது ஆண்டுகள் நல்லது நடக்கிற மறுபடியும் அதை காட்டிலும் மோசமான ஆட்சிகள் மாறும். இதுதான் வரலாற்றை எடுத்து பார்த்தால் கூட எந்த ஒரு நாட்டிலும் நிலையான சரியான ஆட்சி இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. ஆகவே இதை குறித்து கிறிஸ்தவர்கள் கலங்க வேண்டியதில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் எதற்கு குறித்து பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். மாறாக யாருக்கு பயப்பட வேண்டுமா? சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கு, அதாவது கர்த்தர் ஒருவருக்கு பயப்படுங்கள். அரசாங்கத்துக்கோ வேற எந்த நபருக்கோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது அவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டாம் என்பதல்ல அதனுடைய பொருள். மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் ஐயோ இப்படிப்பட்ட சட்டம் போட்டு விட்டார்களே, ஐயோ இந்த மாதிரி நெருக்கம் வருகிறதே, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வருகிறது, அப்படி என்றும் பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அனுபவித்த உபத்திரமும் இன்றைக்கு பெரும்பாலான நாடுகளில் கிடையாது, குறிப்பாக இந்தியாவிலே கிடையாது. 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எரித்துக் கொல்லப்பட்டார்கள், சிலுவை அறைந்து கொல்லப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், இப்படி அநேக துன்பங்களை சகித்தார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் ஆட்சி மட்டத்திற்காக ஒருபோதும் ஜெபிக்கவில்லை. அப்படிப்பட்ட வேளையிலும் அவர்கள் துணிந்து தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் பயப்படாமல் தொடர்ந்து ஆண்டவருடைய பணிகளிலே ஆண்டவருடைய வேலைகளிலே செயல்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வேலை நம்முடைய அழைப்பிலே உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க ஆட்சி மாற்றத்தை பெரிதளவிலே விரும்புகிறீர்கள். ஆட்சி மாறலாம், மாறாமல் இருக்கலாம், அது பொருட்டல்ல. அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை குறித்து தான் ஆண்டவர் அக்கறைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து வந்ததை உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்காகத்தான், ஆட்சி மாற்றத்திற்காக அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வாழ்க்கை முறையை மாறும் என்று சொன்னால் நல்லாட்சி பிறக்கும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆட்சி மலரும். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை மாறினால் இந்த உலகத்துல எந்த ஆட்சி இருந்தாலும் உங்களுடைய ஆட்சி தேவராட்சியமா இருக்கு, தேவனுடைய ஆட்சியா இருக்கு. உங்கள் வாழ்க்கை மாறாத பட்சத்திலே இந்த பூமியில எவ்வளவு நல்ல ஆட்சி வந்தாலும், நல்ல மனிதன் ஆட்சி செய்தாலும் உங்களுக்கு அது மோசமான ஆட்சி தான். அன்புக்குரியவர்களாகவே உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்காக அக்கறைப்படுங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கை கேடுகட்டு காணப்படுகிறது, வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை, வாழ்க்கை அலங்கோலமாய் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை குறித்து பெரிய அளவிலே அக்கறைப்பட்டு அதற்காக போராடுகிறார்கள். அன்புக்குரியவர்களை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நிமித்தம் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கிறிஸ்தவத்திலே வராமல் இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பான மதவாதிகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்துத்துவார்கள், மதவரி பிடித்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்திலே வராமல் இருப்பதற்கு காரணம் கூட சில கிறிஸ்தவர்கள் தான். ஏன் அவர்கள் மதத்தை மேல் வைராக்கியம் பாராட்டி அப்படிப்பட்ட பரப்புரை செய்கிறார்கள் சொன்னால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ என்கிற மதத்தின் பெயரிலே ஆட்சி குறித்து பேசிக் கொண்டிருப்பதனால் நீ ஒரு மாறி மாறி ஒரு போட்டி அல்லது ஒரு வைராக்கியம் தான் காணப்படுகிறது மதத்தின் பெயரில் அல்ல. கிறிஸ்தவர்கள் இப்படி மதத்தின் பெயரிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டியவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் அன்பினால் தேவராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டியவர்கள். ஆகவே நீங்க இன்றைக்கு நீ அதான் பார்த்து விடுவோம் என்பது போல அவர்கள் மத வரியோடு காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அதற்கு ஏட்டிக்கு போட்டியாக காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இல்ல, நீங்க உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஆட்சி மாற்றத்திற்காக வந்தாரா, வாழ்க்கை மாற்றத்திற்காக வந்தாரா? அதை யோசித்து பாருங்கள். ஆட்சி மாறலாம். உங்கள் வாக்களிக்கும் போது யார் சிறந்தவர்களோ அவர்களை பார்த்துதான் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். அல்ல, அதுதான் நீங்கள் வாக்களிக்கிற நபர் தான் தேவனுடைய சித்தமான நபர் என்பதை சொல்ல முடியாது. நேபுகாத்நேச்சர் ஒரு கொடூரமான மன்னன், பாபிலோன் அந்நிய தேசத்து மன்னன். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் ஊழியக்காரன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அவனை தான் ஆண்டவர் ஊழியக்காரனாக நியமிக்கிறார். அதே போல கிறிஸ்தவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் சில வேளைகளில் ஆண்டவர் மோடியையும் பயன்படுத்துவார். ஆகவே நீங்கள்
இன்னும் சொல்ல போனால் மிகுந்த உபத்திரவம் நிறைந்த நாட்களிலே தான் கிறிஸ்தவம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது, பரவி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உண்மையான கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. இன்றைக்கு அநேக போலி கிறிஸ்தவம் என்கின்ற பெயரில் போலிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே ஆண்டவருடைய சித்தம் இந்த நாம் விரும்புகிற நபருக்கு தான் இருக்கும் என்று சொல்லி நீங்களாக அப்படி கற்பனை செய்து கொண்டு ஏமாற வேண்டாம். ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனுக்கும் ஒரு அதிகாரம் வராது. இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைக்கு குறிப்பாக இந்த மதவாத கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு பெரும்பாலும் தமிழகத்தில் காணப்படுகிறது. ஆனால் ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், மக்கள் சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தால் கூட அவர்கள் இன்றைக்கு ஓட்டு மிஷன் மாத்தியோ வேறு ஏதாவது தில்லுமில்லு செய்தோ கூட அவர்கள் நாளைக்கு ஆட்சியில வரலாம், தொடர்ந்து நீடிக்கலாம். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் பயந்து கலங்குவீர்கள். அப்படி கலக்கம் வேண்டாம் என்பதற்காகத்தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, தேவன் அனுமதிக்காமல் எந்த ஒரு நபரும் தன் ஆட்சி பீடத்திலே வந்து அமர முடியாது. ஒருவேளை அப்படி தவறுகள் செய்து கூட அப்படி அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் சொன்னால் தேவன் அனுமதித்திருக்கிறார். காரணம், நீங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் வாழ்க்கையை மாற்றினால் அதை பார்த்து ஆண்டவரை அறியாத மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறினால் இந்த பூமியில எந்த ஆட்சி நடைபெற்றாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். இயேசு கிறிஸ்துடைய போதகம் அதுவாகத்தான் காணப்படுது. மனம் திரும்புங்கள், அதாவது வாழ்க்கையை மாற்றுங்கள். ஆட்சியை மாற்றுங்கள் என்பதல்ல. சீடர்கள் உட்பட அநேகர் இயேசு கிறிஸ்துவ ஆட்சி மாற்றம் என்பதுதான் பேசி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து செவி சாய்க்கவில்லை. ஆகவே ஆட்சி மாற்றத்தை குறித்து கவலைப்படுவதை காட்டிலும் வாழ்க்கை மாற்றத்திற்காக அக்கறை கொள்ளுங்கள்.